ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் கோல்ட் காயின் கொடுத்தீங்க. ஆனா அவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணி ப்ரொடக்ஷன்லயும் சேல்ஸ்லயும் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் இன்க்ரீஸ் பண்ணி கம்பெனியோட டர்ன் ஓவரை பெருசா பண்ணதே நம்ம மகேஷ் தான். நம்ம ஸ்டாஃப்ஸோட உழைப்புக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைச்ச மாதிரி மகேஷோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் நீங்க ஏதாவது கொடுத்துருக்கணும்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? மகேஷை என்கரேஜ் பண்ற மாதிரி வேல்யூபிளான கிஃப்ட் நம்ம கொடுத்துருக்கணும்ல. யூ ஆர் ரைட் பார்வதி. அந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. மகேஷ் எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கான். அவனை பாராட்டணும்னு தோணுச்சே தவிர ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. மகேஷ், ஐ எம் ரியலி சாரி. டாட், சாரி சொல்லுங்கிற அவசியம்லாம் இல்ல. இட்ஸ் ஆர் கம்பெனி. நம்ம கம்பெனில எனக்கு எம்டின்ற ஒரு பொசிஷனை கொடுத்துருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தான். ஒவ்வொரு வாட்டியும் நான் சுயமா டெசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கான ஸ்பேஸையும் கொடுத்துருக்கீங்க. தட் இட்செல்ஃப் இஸ் a big gift to me. இதை தாண்டி எந்த ஸ்பெஷல் கிஃப்டையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல டாட். என்னங்க இது? மகேஷ் சந்தோஷப்படுவான்னு சொல்லி அவனுக்கு கிஃப்ட் கொடுக்க சொன்னா அவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? பார்வதி, ஜஸ்ட் கிஃப்ட்னு சொன்னா யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. அந்த கிஃப்ட் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமா ஸ்பெஷலான ஒரு கிஃப்டா கொடுக்கும்போது தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு கிஃப்ட் என் கண்ணில் படட்டும், உடனே மகேஷ்க்கு நான் பிரசன்ட் பண்ணிடுறேன். அந்த கிஃப்ட் நிச்சயமா மகேஷ்க்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே. மகேஷை பத்தி என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் பார்வதி. என்னங்க? மகேஷ்க்கு ஓத்தான அந்த கிஃப்ட் என் கண்ணில் பட்டுருச்சு. என்ன கிஃப்ட்? ஏன் பார்வதி, நம்ம ஏன் மகேஷ்க்கு இந்த நியூ ஹுண்டே வென்யூ காரை பிரசன்ட் பண்ணக்கூடாது? ஹுண்டே கம்பெனி அப்டேட்டட் வெர்ஷனா இந்த நியூ ஹுண்டே வென்யூவை லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல லேட்டஸ்ட் அப்டேட்ஸோட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இத பிரசன்ட் பண்ணா மகேஷ் ரொம்ப சந்தோஷப்படுவான். யோசிக்கவே யோசிக்காதீங்க, இப்பவே புக் பண்ணுங்க. யா. ஹுண்டே ஷோரூம். ஏண்டி ஜெயந்தி, என்னடி இதெல்லாம்? அவன் தான் ஏதோ கிறுக்கனா? பின்ன நீ அந்த வேலை தானே பண்ணி வச்சிருக்க. ஏன் ஜெயந்தி, நீயும் அவன் கூட சேர்ந்து ஆளே மாறி வந்து நிக்கிற? கூலிங் கிளாஸ், ஜட பின்னாம லூசா முடிய விட்டுருக்க. என்னடி இதெல்லாம்? தங்கம், ஏன் கழட்டிட்ட? சும்மா இருங்க, எல்லாம் இவர் வேலைதான்க்கா. வேணான்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்ன முத்தி இதெல்லாம்? வீட்ல இருந்து கம்பெனிக்கு வர்றதுக்குள்ள எவ்வளவு வெயில் அடிக்குது தெரியுமா? ரோடெல்லாம் ஒரே டஸ்ட் பொல்யூஷன். என் தங்கம் கண்ணுல தூசியோ வெயிலோ பட்டா இந்த அழகான கண்கள் என்ன ஆகுறது? பைக் ஓட்டுறதுனால என்னால கொடை பிடிக்க முடியல. இல்லன்னா என் தங்கத்தை கொடை பிடிச்சுதான் கூட்டு வந்திருப்பேன். என்ன முத்து, நல்ல மழை வர மாதிரி இருக்கு, வெயிலுங்கிற? நான் வீட்டுல இருந்து கிளம்பும்போது வெயில் தான் அடிச்சுது. ஆனா என் மனசையும் புரிஞ்சுக்கிட்டு என் காதலையும் புரிஞ்சுக்கிட்டு காதல் கடவுள் மன்மதன் தான் வெயில் அவுட் பண்ணிட்டு கிளவுட்ஸ் எல்லாம் வர வச்சு மழை பெய்யுற மூட கொண்டு வந்திருக்கான். கூலிங் கிளாஸுக்கு ஏதோ உருட்டிட்ட. ஆமா ஜெயந்தி, நீ எப்பவுமே எண்ணெய் வச்சு நல்லா வலிச்சு வாரி பின்னிட்டு தானே வருவ. இன்னைக்கு என்ன தலைமுடிய லூசா விட்டுட்ட? இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இவர் காரணம் இல்லக்கா, நான் தான் காரணம். தலை குளிச்சுட்டு ஈர தலையா இருக்கேன்னு அப்படியே பின்னல் போடாம லூசா விட்டுட்டு வந்துட்டேன். ஏய், பொய் சொல்லாது.